Hey friends, வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோல செம்ம ஸ்வீட்டான குலாப் ஜாமுன் பார்க்க போறோம். என்னதான் குலாப் ஜாமுன் ரெடி மிக்ஸ் வாங்கி செஞ்சாலுமே நமக்கு அதுல காமிக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா வர மாட்டேங்குது இல்லையா? அந்த ரெடி மிக்ஸ் கவர்ல இருக்க மாதிரி ஆட்ல இருக்க மாதிரி வர மாட்டேங்குதே நீங்க நினைப்பீங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுல இந்த சுகர் சிரப் எந்த கன்சிஸ்டன்சில இருந்தா உள்ள வந்து நல்லா அந்த குலாப் ஜாமுன் உள்ள சாரும். அதே சமயம் குலாப் ஜாமுன் வந்து சாஃப்டா கிராக் இல்லாம லாஸ்ட் பீஸ் வரைக்கும் அதே மாதிரி உடையாமையும் இருக்கணும், ஈவன் கலர்ல இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், அதோட வந்து சிரப் மீதியான என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போனஸ் டிப்போட இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா குலாப் ஜாமுன் எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. ஸோ பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3 கப்ஸ் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 600 கிராம்ஸ். இதுக்கு அதே அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-4 நிமிஷம் தான், அதுக்கு மேல இது வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ அந்த ஒரு 4 நிமிஷத்துலயே வந்து நமக்கு சிரப் ரெடி ஆயிரும். அப்பதான் குலாப் ஜாமுன் உள்ளேயும் சாரும், சேம் டைம் வந்து குலாப் ஜாமுன் கரைஞ்சு போகாமையும் இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர். குலாப் அப்படின்றதே வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணாதான் அதுக்கான மீனிங்கே. ஸோ கண்டிப்பாக அந்த ரோஸ் வாட்டர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க ரெடி மிக்ஸ் வந்து MTR. இந்த ரெடி மிக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து buy 1 get 1ல வரும் இல்லையா, அந்த ஒரு பேக்கெட்ல 175 கிராம்ஸ் இருக்கும். கப்பில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறப்ப 1.25 கப் அளவுக்கு இந்த ரெடி மிக்ஸ் இருக்கும். இந்த மாவு பிசைறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண சொல்லி இந்த கவர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணனா இன்னும் சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். இது வந்து நல்ல திக்கான பால் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே வந்து நம்ம 1/4 கப் அளவு தான் யூஸ் பண்ண போறோம். இருந்தாலும் ஒரு மெஷர்மெண்ட்காக நான் வந்து ஃபுல்லா எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்றப்ப சப்பாத்திக்கெல்லாம் பிசைற மாதிரி நல்லா பாம்ல அந்த உள்ளங்கையில படுற மாதிரி பிசையக்கூடாது. ஸ்டார்டிங்ல வந்து நம்மளோட இந்த 5 விரல் மட்டும் தான் இந்த மாவை வந்து பிசையணும். அப்பதான் நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். குலாப் ஜாமுன் வந்து ஹார்ட் ஆகாம நல்லா சாஃப்டா வேணும்னா இப்படி தான் பிசையணும். உங்க ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும். பாருங்க, பால் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட. நீங்கள் சப்போஸ் தண்ணியான பால் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். கொஞ்சம் அட் அ டைம் வந்து எல்லாமே ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதிகமாகிடும். அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ ரொம்ப பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பிசைஞ்ச மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். 5 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் ஊற விட வேண்டாம். இப்போ வந்து கையில சுத்தமா ஒட்டலை. நீங்க கையில வந்து நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கிறப்ப கையில வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் சூப்பரா வரும். இது வந்து ஒரு சீக்ரெட்டான டிப். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ஈவனான ஷேப்ல வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மாவை வந்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஷேப் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட உள்ளங்கையில வச்சு இந்த பாம்ல வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுங்க. ரிலீஸ் பண்றப்ப நல்லா லூஸா ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ திருப்பி நான் காமிக்கிறேன். சென்டரில் மாவு நீங்கள் வச்சு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அப்போ உள்ள வந்து ஏர்லாம் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு கிராக் விழாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறப்ப சாஃப்டாக விடணும். நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்பையும் நல்லா ஹார்டாக போட்டு உருட்டினீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் வந்து கல் மாதிரி ஆயிடும். நீங்கள் வந்து என்னதான் வந்து சுகர் சிரப் ஊறினாலும் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ரிலீஸ் பண்ணுறப்ப நல்லா அப்படியே லூஸாக விடணும். உங்களுக்கு பார்த்தா இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குலாப் ஜாமுன் உருட்ட ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் எண்டில் நமக்கு அந்த மாவோட கடைசி பீஸ் நம்ம உருட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து பால் மிக்ஸ் பண்ணி திருப்பி பிசைஞ்சு வச்சு, அதாவது ஒரு பாதி வந்து நீங்கள் உருட்டினதுக்கப்புறம் மீதியில் வந்து கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி, 1-2-3 ட்ராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி உருட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ மாவு உங்களுக்கு ட்ரை ஆகுது. 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரை ஆகும். 2-3 ட்ராப்ஸ் பால் மிக்ஸ் பண்ணி உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து மாவு
இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல தாராளமா எண்ணெய் ஊத்துங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பண்ணீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈவனான கலர் வராது. இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்றப்ப இந்த பபிள்ஸ் வந்து மீடியமா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, குலாப் ஜாமுன் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போட்ட உடனே அது போய் அடியில் செட்டில் ஆகும். அந்த கேப்ல தான் வந்து ஒரு சைடு மட்டும் தீஞ்ச மாதிரி, அதாவது பேர்ன் ஆன மாதிரிலாம் வந்து இருக்கும். அது போய் செட்டில் ஆக விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இதுல வந்து நம்ம எண்ணெயை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. எண்ணெய் வந்து சுத்திட்டே இருக்கப்ப நீங்க வந்து இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் போட்டீங்க அப்படின்னா அடியில போய் செட்டில் ஆகாது. அது வந்து ரோல் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு ஈவனா வந்து ஃப்ரை ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பூன் வந்து குலாப் ஜாமுன்ல படக்கூடாது, டச் ஆகக்கூடாது. இந்த ஸ்பூன் வந்து அதுல டச் ஆச்சு அப்படின்னா மாவு வந்து அந்த குலாப் ஜாமுன் பீஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி அட் அ டைம் நிறைய பீசஸ் போட்டுறாதீங்க. ஒரு 5-6 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அதாவது நிறைய கேப் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். எங்கேயுமே கூட குறைச்சல் இல்லாமல், அதே மாதிரி அடியில் பேர்ன் ஆகாமல், அதாவது ஒரு சைடு வந்து பேர்ன் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈவனாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். சிரப் வந்து நம்ம எல்லாம் உருட்டிட்டு செய்கிறதுக்குள்ளே ஆறி போச்சுன்னா லைட்டாக ஒரு வார்ம்னஸ் மட்டும் இருக்கணும். சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கப்போ நீங்கள் போடக்கூடாது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஆறி போய் கூலாக இருக்கப்பையும் போடக்கூடாது. கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. போட போட வந்து ஊறிட்டே வருது. நம்ம வந்து ஷாப்லலாம் வாங்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து ஊறியிருக்கு. இது இப்போயே வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ இதில் சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவும் இருக்காது, கூடையும் இருக்காது. இது கரெக்டாக இந்த குலாப் ஜாமுன் வந்து மூழ்கிற அளவுக்கு ஃப்ளோட்டிங்காகவும் இருக்கும். சேம் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. சுகர் சிரப் வந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிறையா எக்ஸஸ் ஆயிரும். ஸோ இந்த 600 கிராம் சுகர் எடுத்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் போனஸ் டிப் சொல்கிறேன்லாம் சொன்னேன் இல்லையா, என்னன்னா ஒரு சிலர் வீட்டில் சுகர் சிரப் மட்டும் நிறையா மீறும். அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க சிரப்பில் என்ன பண்ணலான்னா, ஹெல்த்தியாகவும் பண்ணணும்னா கோதுமை மாவு நீங்கள் அதில் ஆட் பண்ணி தோசை மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கும் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேக்கிங் சோடாவோ அதாவது சோடா உப்பு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அப்போ மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸஸ் ஆகிற சுகர் சிரப்பை இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, எறும்புகிட்ட இருந்து நீங்கள் பாதுகாக்கணும். எந்த பூச்சியும் வந்து வரக்கூடாதுன்னா அவன்குள்ளே வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் யூஸ்வலாகவே எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து அவன்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது ஒரு குட்டி டிப். நீங்களாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு டிப் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் அது. ஸோ நான் செஞ்சுருக்க மாதிரி இதே மாதிரி குலாப் ஜாமுன் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் வந்ததுன்னா அந்த பிக்சரை எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. அறுசுவையாக சாப்பிட்டுக்கிட்டே இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.